அனைவருக்கும் வணக்கம். எமது ஆரம்ப வகுப்பை நாம் தொடர்வோம். கடந்த வகுப்புகளில் நாம் ஆக்யா சக்கரம் வரை பார்த்தோம். நிறைய விடயங்கள், நிறைய அடிப்படை விடயங்கள் நாம் பார்த்திருக்கின்றோம். மிகவும் எளிமையான சயோகா தியானம் பற்றிய எளிமையான அடிப்படை விடயங்கள். இதுவே மிகவும் முக்கியமானதானது கூட. இந்த தினசரி தியானத்தில் மிகப்பெரிய மாற்றங்களை நீங்கள் கண்டிருப்பீர்கள். சில மாற்றங்கள் நிரந்தரமான மாற்றங்கள். ஏனெனில் அறிவு வளரும் போது மனக்கண் திறக்கின்றது. அது உங்களுக்குள் நிரந்தரமான மாற்றத்தை ஏற்படுத்துகின்றது. இப்பொழுது நாம் ஒரு பாடலை கேட்போம். இந்த பாடலில் அர்த்தம் ஸ்ரீ மாதாஜி உன் கதவை தட்டுகிறார். இப்போது நண்பா, உன் ஆத்ம விழிப்புணர்வால் வாழ்வின் மாயக்கடலை தாண்டு. சகஜ பந்தன் என்றால் சகஜ யோகாவின் அந்த பாதுகாப்பில் தெய்வீக அதிர்வுகள் இடைவிடாமல் உன் மீது பொழியும். உங்கள் ஒளியூட்டப்பட்ட இதயத்தின் கடிவாளத்தை பயன்படுத்துவதன் மூலம் உங்கள் கவன குதிரையை கட்டுப்படுத்துங்கள். இதயத்திலிருந்து கடிவாளம் போக வேண்டும். இதயபூர்வமாக நாம் அந்த ஞானத்தை பெற்றுக்கொள்கின்றோம், அனுபவங்களை பெற்றுக்கொள்கின்றோம். எனவே எமது கவன குதிரையை நாம் கட்டுப்படுத்தலாம். கவனம் வெளியிலெங்கும் செல்லாது எமக்குள் அந்த ஆத்மாவின் மேன்மையிலும் கண்ணியத்திலும் கவனம் தானாக வர ஆரம்பிக்கின்றது. பின்னர் நீங்கள் ஒரு நிபுணரான மன குதிரை வீரராக மாறுவீர்கள். எனவே தானாக மனம் கட்டுப்பட ஆரம்பிக்கின்றது. எமது கவனம் கட்டுப்பட ஆரம்பிக்கின்றது. வெளியில் உங்களின் வெளிப்புற பார்வையுடன் அலைந்து கொண்டிருக்கும் உங்கள் கவனம் சுய பரிசோதனைக்காக இழுக்கப்பட வேண்டும். அதனால் உங்கள் செயல்களுக்கு நீங்களே சாட்சியாகி விடுவீர்கள். நான் குற்றவாளி அல்ல, நீயும் குற்றவாளி அல்ல. ஏனெனில் சஹஜ் என்னும் முடிவில்லாத பாரிய பெருங்கடலில் அதிகப்படியான மகிழ்ச்சியான அலை உள்ளது. இது நம் அடியில் உள்ள அனைத்து குற்றங்களையும் உறிஞ்சிவிடும். நாம் எந்த குற்ற உணர்வும் தேவையில்லை. அனைவரும் குற்றம் செய்கின்றோம். அதை நாம் எமக்கு சாதகமாக எவ்வாறு பயன்படுத்துவது? அறிவின்மை காரணமாக நாம் குற்றத்தை செய்துவிட்டோம். ஆனால் அதிலிருந்து பாடத்தை கற்று எம்மை வளம்படுத்தி முன்னேற்றுவதே ஒரு திறமையான ஒரு சுயமரியாதை கொண்ட ஒருவரின் செயலாக இருக்க வேண்டும். ஏனென்றால் குற்றம் புரியாதவர்கள் ஒருவருமே இல்லை. அனைவரும் குற்றம் புரிகின்றோம். ஏதோ காரணங்களால், வெளிக்காரணங்களாக இருக்கலாம், எமக்குள் இருக்கும் ஏழாமை வீக்னஸ், அறியாமை காரணமாக இருக்கலாம். எதுவானாலும் நாம் அதை ஆராய்ந்து சுய பரிசோதனை செய்து அதிலிருந்து விடுபட வேண்டும். சுயமரியாதை, அதுவே சுயமரியாதை. எனவே இப்பொழுது இந்த அருமையான ஒரு பாடலை நாம் கேட்போம். கேட்கிறதா? ஆமாம், கேட்குது வடிவே. ஓகே. Mahakali
साक्षात् श्री आदिशक्ति माता जी श्री निर्मला देवे नमो नमः। ॐ त्वमेव साक्षात् श्रीकल्की साक्षात् श्री सहस्राय स्वामिनी मोक्षप्रदायिनी श्री निर्मला देवे नमो नमः।
ஸோ இந்த பாடலோடு நமது கவனம் எங்கிருக்கின்றது மற்றும் நான் யார் ஸோ எமது மனம் உடல் இரண்டையும் இலகுவாக வைத்துக்கொள்வோம். ஸோ கவனம் தலை உச்சி குழியில் பிரம்மராந்திரத்தை நாம் கவனிப்போம், அந்த ஓட்டையை நாம் கவனிப்போம், அங்கிருக்கும் நரம்புகளை கவனிப்போம். மெதுவாக கவனத்தை சுவாசத்தோடு அமைதிப்படுத்துவதன் மூலம் நாம் நரம்புகளை மெதுவாக தளர்வடைய செய்வோம். சாப்பாடு கொண்டாடவா? கொண்டாடவா? நின்றுட்டுக்கிறோம் டக்கண்டு. இல்லை, நான் இருக்கிறேன். சரி சரியா. ஸோ அன்மியூட் பண்ணாதவே அன்மியூட் பண்ணுங்க, மியூட் பண்ணுங்க. ஓகே. ஸோ கவனத்தை சிரமமின்றி நாம் மனம் உடலை வைத்திருப்போம். ஸோ அதற்கு நமது முழு கவனத்தையும் நமது சுவாசத்துக்கு கொண்டு வருவோம். சுவாசம் சுழுமுனை நாடி வழியாக கவனிப்போம். சுவாசத்தை உள்ளிழுக்கும் போது மூலாதாரம் வரை சுழுமுனை நாடி வழியாக நமது கவனத்தை மூலாதாரம் வரை கொண்டு செல்வோம். அப்புறம் அங்கு சுவாசத்தை பிடித்து வைத்து அப்புறம் மெதுவாக வெளிவிடுவோம். இவ்வாறு ஒவ்வொருவரும் உங்களுக்கு ஏற்ற மாதிரி 3-4 தடவை செய்து கொள்ளுங்கள். செய்த பின்பு அமைதியாக மீண்டும் கவனத்தை பிரம்மராந்திரத்தில் முழுமையாக வைத்து இப்பொழுது வைத்து சுழுமுனை நாடியை கவனிப்போம் அமைதியாக. நமது முழு நமது கவனம் சஹஸ்ராரத்தில் தலை உச்சி குழியில் இருந்து கொண்டு நமது மூலாதார சக்கரத்தை கவனிப்போம். தயவு செய்து அனைவரும் மியூட் பண்ணுங்க. மியூட் பண்ணாதவர்கள் நமது நடு மூலாதாரம் கவனம் நடு மூலாதாரத்தில் வைப்போம். தாயே, என்னை குழந்தை தன்மையுடன் வைத்திருங்கள்.
மூலாதாரத்தை கவனிப்போம். ஒவ்வொரு முறையும் நாம் பிரார்த்தனை செய்த பின்பு மெதுவாக கவனிக்க வேண்டும், அமைதியாக கவனிக்க வேண்டும். இடது மூலாதாரம், உங்கள் அருளால் நான் குழந்தை போன்று கள்ளம் கபடம் சூதுவாது ஒளிவு மறைவில்லாது தூய்மையாக இருக்கின்றேன். வலது மூலாதாரத்தில் கவனம். குண்டலினி தாயே, நீங்களே எனக்குள் இருந்து அனைத்து தீய மற்றும் எதிர்மறை சக்திகளையும் அழித்து எனது நன்மையை பாதுகாப்பவர். முழுமையாக மூலாதார சக்கரத்தில் அமைதியை உணர்வோம். களங்கமில்லாத குழந்தை உள்ளம், பாரபட்சம் இல்லை, நேர்மையான அறிவு. இப்பொழுது நமது கவனம் சுவாதிஸ்தானம். நமது கையை சுவாதிஸ்தான சக்கரத்தில் வைக்கலாம். வலது கையை நடு சுவாதிஸ்தான சக்கரம் நமது அடிவயிற்று பகுதியில். தாயே, எனக்கு உண்மையான விருப்பத்தையும் ஆக்கப்பூர்வமான ஞானத்தையும் தாருங்கள். ஒவ்வொரு முறையும் பிரார்த்தித்த பின்பு அமைதியாக கவனிக்க வேண்டும். இப்பொழுது நமது வலது கையை இடது சுவாதிஸ்தானத்தில் வைப்போம். தாயே, உங்கள் அருளால் நான் கடவுளிடமிருந்து வரக்கூடிய தூய அறிவாக இருக்கின்றேன். தன் நம்பிக்கையோடு நாம் இதை சொல்ல வேண்டும். சக்கரங்களில் குளிர்ச்சியை உணர முடிகின்றதா என்று கவனிப்போம். இப்பொழுது வலது கையை மடியில் வைத்து இடது கையால் எமது வலது பக்க சுவாதிஸ்தான சக்கரத்துக்கு கையை வைப்போம். இதில் பிரார்த்திப்போம். தூய கவனம். தாயே, எனக்கு தூய கவனத்தை தாருங்கள். தூய கவனம் எவ்வாறு நமக்கு வருகின்றது? கவனத்துக்கு அறிவு பெற வேண்டும். அறிவு எது? நான் எதுவும் செய்வதில்லை, அனைத்தும் தெய்வீகமே செய்கின்றது. தாயே, நான் எதுவும் செய்யவில்லை, நீங்களே அனைத்தையும் செய்கின்றீர்கள், நீங்களே அனைத்தையும் மகிழ்ந்து அனுபவிக்கின்றீர்கள். நான் ஒன்றும் செய்வதில்லை. நான் பார்வையாளன் மட்டுமே.
வலது கை மற்றும் இடது கை நாம் வைத்திருக்கும் பகுதி, தலை உச்சி குழி, இவற்றை நாம் கவனிப்போம், பார்வையாளர்கள் மட்டுமே. ஸோ நாம் ஒரு சிப்பியை போல அன்பு நிறைந்த கலைஞர்களாக இருக்க வேண்டும். சுவாதிஷ்டான சக்கரம், அன்பே ஞானம், ஒரு சிப்பியை போல் வேண்டாதவற்றை தவிர்த்து, அழிவுகரமானவை அனைத்தையும் தவிர்த்து, ஆத்மாவின் பண்புகளை தேர்ந்தெடுத்து அன்பு நிறைந்த கலைஞர்களாக நாம் எம்மை உருவாக்க வேண்டும். இப்பொழுது இரு கைகளையும் நாம் அடுக்கி கொண்டு வருவோம். நாபி சக்கரம், எமது வலது கையை தொப்புள் பகுதி, நாபி பகுதியில் வைப்போம். இதை பிரார்த்திப்போம். தாயே, என்னை திருப்தி அடையுமாறு செய்யுங்கள். அமைதியான நிறைவான வாழ்க்கையை தாருங்கள். அமைதி, மன நிறைவான வாழ்க்கையை தாருங்கள். இப்பொழுது நமது வலது கையை இடது பக்கம், இடது நாபியில் வைப்போம். இதில் பிரார்த்திப்போம். தாயே, உங்கள் அருளால் நான் மனச்சாந்தியுடனும் மன அமைதி, பெருந்தன்மை, தாராள மனதோடு இருக்கின்றேன். மன நிறைவோடு தாராள மனதோடு இருக்கின்றேன். கவனம் முழுமையாக கவனிப்பதில் இருக்கட்டும். இப்பொழுது எமது வலது கையை மடக்கி கொண்டு வந்து இடது கையால் எமது வலது பக்க நாபியில் எமது இடது கையை வைப்போம். இதில் பிரார்த்திப்போம். எனக்குள் உள்ள கண்ணியம் நீங்களே. இந்த தெய்வீக சக்தியே எனக்குள் இருக்கும் கண்ணியமாகும். தாயே, நீங்கள் எனது பணப்பிரச்சினை, குடும்ப கவலைகள் எல்லாவற்றையும் நீக்கி எனது நன்மையை பாதுகாக்கிறீர்கள். தெய்வ நம்பிக்கை. நாபி பவசாகரம் குளிர்ச்சி அடைவதை நாம் கவனிப்போம். நாம் அமைதியாக கவனித்து கொண்டிருந்தால் அந்த மாற்றங்களை நாம், அந்த திவ்ய அனுபவங்களை நாம் பெறலாம். குண்டலினி சக்தி எவ்வாறு அந்த இடங்களை ஒளியூட்டி தனது அன்பால் குளிர்ச்சி அடைய செய்கின்றது என்பதை நாம் கவனிக்கலாம். கைகள், கைவிரல் நுனிகள், உள்ளங்காய், பிரம்ராந்திரம், தலை உச்சி குழி, சக்கரங்கள்,
இப்பொழுது எமது இரு கைகளையும் மடக்கி கொண்டு வருவோம். ஸோ நாபி சக்கரத்தில் நாம் ஒழுக்கம், எமது மனதில், எமது எண்ணங்கள், செயல்களில் நாம் உயர் நிலையை அடையும் நிலை. ஆத்ம முன்னேற்றம் அங்குதான் ஆரம்பிக்கின்றது. எமது எண்ணத்திலும் செயல்களிலும் உயர்நிலை அடைகின்றோம். அதற்கான ஞானம் நமக்கு வந்து சேர்கின்றது, அறிவு வருகின்றது, அறியாமை இருள் விலகுகின்றது. இப்பொழுது எமது வலது கையை தொப்புள் பகுதியில் எமது பவசாகரத்தில், அதாவது நாபியை சுற்றி இருக்கும் எமது வயிற்று பகுதியில் எமது வலது கையை பரந்து வைப்போம். கேட்போம், தாயே நானே எனக்கு குருவாக இருக்க செய்யுங்கள். நாம் நமது குருவிடம் கேட்கின்றோம். இப்பொழுது ஸ்ரீ மாதாஜி அவர்களிடம், ஸ்ரீ மாதாஜி நானே எனக்கு குருவாக இருக்க செய்யுங்கள். அதற்கான ஞானத்தையும் திறனையும் எனக்கு தந்து, எனக்கு சுய மரியாதையை தந்து, நானே எனக்கு குருவாக இருக்க செய்யுங்கள். இப்பொழுது நமது கையை இடது பக்கம், இடது பவசாகரத்தில் வைப்போம். தாயே உங்கள் அருளால் நானே எனக்கு குரு. நான் தூய்மையான அறிவாக இருப்பதால் நானே எனக்கு குருவானேன். நமக்கு தேவையான அந்த தூய்மையான அறிவு மட்டுமல்ல, அதன் அனுபவங்களையும் ஸ்ரீ மாதாஜி எமக்கு தந்து எம்மை மெதுவாக குரு நிலைக்கு உயர்த்துகின்றார். அந்த அனுபவத்தால் நாம் தன்னம்பிக்கையோடு சொல்லுவோம், தாயே உங்கள் அருளால் நானே எனது குரு. நான் தூய்மையான அறிவாக இருப்பதால் நானே எனக்கு குருவானேன். இப்பொழுது நமது வலது கையை மடக்கி கொண்டு வந்து இடது கையை வலது பக்க பவசாகரத்தில் வைப்போம். இதில் தான் நமது லிவர், கல்லீரல் என்பன இருக்கின்றது. தெய்வ நம்பிக்கை, தன்னம்பிக்கை, தெய்வ நம்பிக்கை இரண்டுக்கும் சமநிலை அவசியம். எமது மமகாரம், அகங்காரத்தை நாம் அமைதிப்படுத்த. இதில் நாம் சொல்லுவோம், ஸ்ரீ மாதாஜி நீங்களே எனது குரு. அது இதயபூர்வமாக நாம் சொல்ல முடிகின்றதா என்று பார்ப்போம். இவ்வளவு நாளும் நமக்கு தேவையான ஆத்ம ஞானத்தை மிக எளிமையான முறையில் நமக்கு தந்து, அதன் அனுபவங்களையும் நாம் உணர வைத்து, நமது வாழ்வில் சிறிய சிறிய மாற்றங்கள் நிரந்தரமாக மாறி இருக்கின்றது. எனவே இதயபூர்வமாக நாம் ஸ்ரீ மாதாஜிக்கு சொல்லுவோம், ஸ்ரீ மாதாஜி நீங்களே எனது குரு ஆவீர்கள். அனந்த கோடி நன்றிகள் தாயே, எம்மை சீடர்களாக ஏற்று எம்மை முழுமையாக அன்போடு வழிநடத்துவதற்கு எமது இதயபூர்வமான நன்றிகள் தாயே.
அல்லது பவசாகரத்தில் குளிர்ச்சியை உணர முடிகின்றதா என்று கவனியுங்கள். குருவானவர் தமது சீடர்களை மாயை எனும் உலக வாழ்வை கடந்து எடுத்துச் செல்கிறார். அவர் ஒரு ஓடம் போன்றவர். தனது சீடர்களை அன்புடனும் சரியான வழிகாட்டலுடனும் கடக்கச் செய்கின்றார். அதை நாம் நிறைய உணர்ந்திருக்கின்றோம். இப்பொழுது நமது இதய சக்கரம் நமது வலது கையை நடு இருதயத்தில் வைப்போம். தாயே, தயவு செய்து எனது இருதயத்தை அன்பால் நிரப்பி என்னை தன் நம்பிக்கையுடனும் தைரியத்துடனும் பயமற்றும் இருக்கச் செய்யுங்கள். நாம் இருதய சக்கரத்துக்கு வரும்போது இந்த நிலை எமக்கு வருகின்றது. தாயே, எனது இருதயத்தை அன்பால் நிரப்பி என்னை தன் நம்பிக்கையுடனும் தைரியத்துடனும் பயமற்றும் இருக்கச் செய்யுங்கள். இப்பொழுது நமது வலது கையை இடது இருதயத்துக்கு கொண்டு செல்வோம். மிக பெரிய உண்மை ஸ்ரீ மாதாஜி எம்மை உணர வைத்திருக்கின்றார். தாயே, உங்கள் அருளால் நான் ஒரு தூய ஆத்மா. எனது ஆத்மாவிற்கு எதிராக தவறுகள் ஏதும் செய்திருந்தால் அதை மன்னித்து விடுங்கள் தாயே. உங்கள் அருளால் ஒரு அன்னையின் அன்பை பிரதிபலிக்கும் கருவியாக நான் இருக்கின்றேன். சிறிது நேரம் இதில் தியானிப்போம். ஒரு தாயாரின் அன்பின் கருவி, தன்னலமில்லாத அன்பு, தூய அன்பு, நேர்மையான அறிவு நிறைந்தது, கள்ளம் கபடம் சூதுவாது ஒளிவு மறைவில்லாதது. தாயின் அன்பு. இப்பொழுது எமது வலது கையை மடக்கி கொண்டு வந்து இடது கையை எமது வலது இருதயத்தில் வைப்போம். தந்தையின் அன்பு. தாயே, நீங்களே எனக்குள் உள்ள பொறுப்புணர்வு ஆவீர்கள். கடமை உணர்வு. நாம் நமது வாழ்வின் கடமைகளில் இருந்து தப்பி ஓட கூடாது. தந்தையின் அன்பு தர்மத்தின் எல்லையிலிருந்து நம்மை பாதுகாக்கின்றது. அந்த தர்மத்தின் எல்லைக்குள் நாம் நமது கடமைகளை நிறைவேற்ற வேண்டும். தாயே, எனக்குள் இருக்கும் கடமை உணர்வு
நீங்கள் ஆவீர்கள். நீங்களே நன்னடத்தையின் எல்லையாகவும் அன்புள்ள தந்தையின் வெகுமதியாகவும் இருக்கின்றீர்கள். எம்மை தர்மத்தின் எல்லையிலிருந்து எம்மை காப்பவர் தாங்களே. இதுவே ஒரு தந்தையின் அன்பு. எமது வலது இருதயம் குளிர்ச்சி அடைவதை உணர்வோம். இரு கைகள் பிரம்மாந்திரம், சுழுமுனை நாடி, அதிர்வு தரும் எந்த எண்ணமும் ஒரு மந்திரமாகும். எனவே இந்த எண்ணங்கள் எமது மூளையால் வருவதல்ல, இருதயத்தால் நாம் சிந்திக்கலாம். அந்த எண்ணங்கள் மந்திர சக்தி வாய்ந்தவை. இருதய மூலமாக நாம் பிரார்த்தனைகள் செய்யும் போது, எனவே மூளையால் சிந்திப்பதை தவிர்த்து இருதயத்தால் நாம் சிந்திக்க வேண்டும். எவ்வாறு முழு கவனத்தையும் இருதயத்தில் நாம் நமது ஆத்மாவில் போடும்போது நாம் இருதயத்தால் பிரார்த்திக்க முடியும், சிந்திக்க முடியும். இப்பொழுது நமது வலது கையை நடு தொண்டையில் வைப்போம். இங்கு நாம் பிரார்த்திப்போம். தாயே, என்னை பற்றற்ற சாட்சி பாவனையுடன் இருக்கும்படி செய்யுங்கள். பற்றில்லாத சாட்சி பாவம் நாம் இருதயத்துக்கு வரும்போதே பற்றற்ற அந்த அன்பு பற்றின்மை நமக்கு வருகின்றது. விசுதி சக்கரத்தில் ஒவ்வொரு நடவடிக்கைகளையும் நாம் அதில் ஈடுபடாது அதற்றை நாம் சாட்சி பாவமாக பார்க்கும் நிலை. மற்றும் என்னையும் பரபிரம்மத்தின் ஒரு பகுதியாக மாற்றுங்கள். நான் முழுமையின் ஒரு அங்கம், தனித்தவன் அல்ல. நான் தெய்வீக அன்பின் ஒரு கருவியே ஆகும். புல்லாங்குழல் போல் என்னை பற்றற்ற சாட்சி நிலையில் இருக்க செய்யுங்கள். என்னை பரபிரம்மத்தின் ஒரு அங்கமாக மாற்றுங்கள். இப்பொழுது எமது வலது கை ஆள்காட்டி விரலை எமது ஹம்ச சக்கரம் இரு கண்கள் புருவ மத்தியில் வைப்போம். சிறிது மசாஜ் செய்து கொள்ளலாம். மணிக்கூட்டு திசையில் மெதுவாக நாம் சுற்றி மசாஜ் செய்யலாம். இதில் பிரார்த்திப்போம். பகுத்தறிவு தாயே, என்னை சீர்திருத்தம் செய்யவும் நானே சரிப்படுத்தி கொள்ளவும் நல்லது கெட்டது பகுத்தறியுமாறும் செய்யுங்கள். சரி பிழை உடனடியாக
அந்த விவேக புத்தி பகுத்தறிவு எனக்கு தந்தருளுங்க தாயே. இப்பொழுது நமது வலது கையை இடது பக்கம் கழுத்து தோள் மூட்டு சந்திக்கும் இடத்தில் வைத்து தலையை வலது பக்கம் திருப்புவோம். எனவே இந்த இடது விஷுதி திறப்பட ஏதுவாக இருக்கும். இதில் சொல்லுவோம், தாயே, நான் எந்த குற்ற உணர்வோடும் இருக்கவில்லை. உங்கள் அருளால் நானே ஆத்மாவாக இருப்பதால் எவ்வாறு குற்ற உணர்வோடு இருக்க முடியும்? ஆத்மா நமக்கு தேவையான அனைத்து அறிவையும் திறனையும் தருகின்றது. நாமே எம்மை எதிர்கொள்ள தேவையான திறன், ஞானம், அறிவு அனைத்தும் நிலையில் நாம் எந்த குற்றமும் அறியாதவர்கள். சுயமரியாதையோடு எம்மை திருத்தி செல்லும் திறன் நமக்கு இருக்கின்றது. நான் எந்த குற்றமும் அறியேன் தாயே. நான் ஒரு தூய ஆத்மா. இப்பொழுது எமது வலது கையை மடக்கி கொண்டு வந்து இடது கையை எமது வலது பக்க விஷுதியில் வைப்போம். கழுத்தை இடது பக்கம் திருப்புவோம். இதில் பிரார்த்திப்போம், தாயே, நீங்களே எனது இனிமையான வார்த்தைகளுக்கும் செயல்களுக்கும் காரணமாக இருக்கின்றீர்கள். நமது நாக்கில் தெய்வீகம் குடிகொண்டால் நாம் நமது பேச்சு, நடை, உடை, பாவனை அனைத்தும் நமது ஆத்மாவின் நற்பண்புகளை வெளிப்படுத்துவதாக இருக்கும். அதன் மூலம் மற்றவர்கள் தமது ஆத்மாவை உணரக்கூடியதாக இருக்கும். எனவே எமது இனிமையான வார்த்தைகள் செயல்களுக்கு காரணமாக இருப்பது தெய்வீகமே. தெய்வீக நம்பிக்கையோடு சொல்லுவோம், தாயே, நீங்களே எனது இனிமையான வார்த்தைகளுக்கும் செயல்களுக்கும் காரணமாக இருப்பவர். நீங்களே அமருங்கள் தாயே. எனது வார்த்தைகள், எனது செயல்கள் அனைத்திலும் தங்களின் தெய்வீகம் என் மூலமாக வெளிப்படட்டும். பொழுதும் அமைதியை, எனக்குள் அமைதி, மற்றவர்களில் அமைதியை நிலைநாட்டுபவனாக இருக்கும் அந்த மாபெரும் அரிய செயல், அந்த திறனை எனக்கு தந்தருளுங்கள் தாயே. ஆத்மாவின் அந்த ஆளுமையை எனக்கு தாருங்கள். நமது விஷுதி சக்கரம் புல்லாங்குழல் போல் நாம் எதற்கும் எதிர்வினை புரியாது அதிலிருந்து விலகிய சாட்சி நிலை, அந்த அமைதி நிலை, இதுவே எம்மை தியான நிலைக்கு எடுத்து செல்கின்றது. அது ஆக்ஞா சக்கரத்தை கடப்பதற்கு மிகவும் முக்கியமான ஒரு நிலை.
இப்பொழுது எமது கவனத்தை இரு கைகளையும் அடுக்கி கொண்டு வந்து எமது கவனத்தை தலை உச்சி குழியில் இருந்து கொண்டு எமது சிரசில் கவனிப்போம். சிரசுக்குள் எமது ஆகிய சக்கரம் இருக்கின்றது, அதை கவனிப்போம். இது மன்னிப்பு மற்றும் பணிவு கருணையின் சக்கரமாகும். நடு ஆகிய சக்கரத்தில் நாம் பிரார்த்திப்போம். தாயே, எனக்கு மன்னிக்கும் சுபாவத்தையும் தியாக மனப்பான்மையையும் தாருங்கள் தாயே. நான் இந்த முழுமையின் ஒரு அங்கம், எனவே மற்றவர் யார்? அனைவரும் ஒரு முழுமையின் அங்கம் ஆகின்றோம். எனவே நாம் மற்றவர்களை மன்னிக்கின்றோம், எமது தவறுகளையும் நாம் மன்னிக்கின்றோம். இதன் மூலம் அனைவருக்கும் ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கின்றது முன்னேறுவதற்கு. எனது ஆகிய சக்கரத்தை அன்பாலும் கருணையாலும் மன்னிப்பாலும் நிரப்பிவிடுங்கள் தாயே. மது கையை இப்பொழுது பிடரியில் வைப்போம். மது பிடரி வந்து பின்பக்க ஆகிய சக்கரம். வலது கையை எமது பின்பக்க பிடரியில் வைப்போம். வைத்து இதில் பிரார்த்திப்போம். தாயே, உங்கள் அருளால் எனது தவறுகளை மன்னித்து விடுங்கள். முதலில் நாம் உம்மை மன்னிக்க தெரிய வேண்டும். ஆம், நான் தவறு செய்து விட்டேன், ஆனால் இனி அந்த தவறை விட மாட்டேன். அதற்கான திறமையும் ஞானமும் எனக்கு இருக்கின்றது, அதை திருத்திக் கொள்வேன். இங்கு நாம் பிரார்த்திப்போம். தாயே, எனது நாட்டின் தவறுகள், எனது சமூகத்தின் தவறுகள், முன்னோர்கள் செய்த தவறுகளால் இன்னமும் தொடரும் பிரச்சனைகள், எனது முற்பிறப்பில் நான் செய்தவை அது நமக்கு தெரியாது, ஏதும் இன்னமும் அந்த பிரச்சனைகள் என்னை தொடர்ந்தால் அவற்றை மற்றும் இந்த பிறப்பில் நான் தெரிந்தோ தெரியாமல் செய்த தவறுகள் அனைத்தையும் மன்னித்து விடுங்கள் தாயே. அனைவரையும் மன்னித்து விடுங்கள், மனித குலத்தை மன்னித்து விடுங்கள். எம்மை இந்த கர்ம சுழற்சியில் இருந்து எம்மை வெளியே எடுத்து எமக்கு விமோசனம் தாருங்கள். எமது விமோசனத்துக்கான பாதையை எமக்கு காட்டுங்கள் தாய். ஸ்ரீ மாதாஜி சொல்கின்றார், எமது கடந்த கால வாழ்வின் கர்மங்கள் அனைத்தும் முடிந்து விட்டது, அதனால்தான் நாம் சயோகாவுக்கு வரக்கூடியதாக இருக்கின்றது. முக்கியமாக இந்த சயோகாவுக்கு வந்த பின்பு நாம் அதை சரியாக செய்யாதது அது ஒரு மிகப்பெரிய தவறாக இருக்கின்றது. அதற்காக மன்னிப்பு கேட்போம். ஸ்ரீ மாதாஜி, இன்னமும் எனக்குள் நிறைய பலவீனங்கள் இருக்கின்றது, அந்த பலவீனத்தால் நான் முழுமையாக சயோகாவை புரிந்து கொள்ள முடியாமல் இருக்கின்றது. எனது கடந்த காலம், எனது இடது நாடி வலது நாடி பிரச்சனைகள், எனது மமகாரம் அகங்காரத்தை நான் சரியாக புரிந்து கொள்ள முடியவில்லை, அவற்றிலிருந்து விடுபட முடியவில்லை. அதற்காக என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள் தாயே. எனக்கு தூய தெய்வீக ஞானத்தை, அறிவை தந்து எனது மனக்கண்ணை முழுமையாக திறந்து விடுங்கள் தாயே.
இருளில் அறியாமை எனும் இருளில் நான் இருக்க விரும்பவில்லை. என்னை ஒளி எனும் அந்த ஞானத்துக்கு அறிவு நிறைந்த அந்த நிலைக்கு என்னை எடுத்து செல்லுங்கள் தாயே. இப்பொழுது எமது கையை முன்னெட்டிக்கு கொண்டு வருவோம். ஸோ முன்னெட்டியில் எமது வலது கையை வைத்து சற்று குனிர்ந்து நான் எல்லோரையும் மன்னிக்கின்றேன், என்னையும் மன்னிக்கின்றேன். உங்கள் அருளால் என்னை எப்பொழுதும் உங்கள் கவனத்தில் வைத்து என்னை வழி நடத்துங்கள் தாயே. தெய்வீகம் இறைவனுடைய கவனம் நம்மில் இருக்க வேண்டும் எப்பொழுதும். தாயே, நான் அனைவரையும் மன்னிக்கின்றேன், என்னையும் மன்னிக்கின்றேன். என்னை எப்பொழுதும் உங்கள் கவனத்தில் வைத்து என்னை வழி நடத்துங்கள் தாயே. எனது மூளையில் வாருங்கள் தாயே. மூளையில் வந்து எனது சஸ்வாரத்தின் 1000 நரம்புகளையும் ஒளியூட்டி அறியாமை இருளை விலக்கி எனது அகங்காரம் மமகாரத்தை அமைதியடைய செய்து உங்கள் ஞானத்தால் என் மூளையை வழிநடத்துங்கள். இப்பொழுது எமது வலது கையை தலை உச்சி குலுக்கி கொண்டு செல்வோம். நமது சஹஸ்ரார சக்கரம் 1000 நரம்புகளின் முடிவு. அந்த 1000 நரம்புகள் குண்டலினி தாயே, எனது சஹஸ்ராரத்தின் 1000 நரம்புகளையும் ஒளியூட்டி தளர்வடைய செய்யுங்கள் தாயே. இப்பொழுது நமது வலது கையை 2 அங்குல உயரத்துக்கு உயர்த்துவோம். குளிர்ச்சியை உணர முடிகின்றதா? மனம் நமது கவனம் எண்ணங்களுக்கு அப்பால் அமைதியான நிலையில் நம்மை கவனிக்கின்றதா? இரு கைகளையும் நீங்கள் மாறி மாறி வைத்து பார்க்கலாம். இடது கையை வைத்து பாருங்கள். ஸோ இரு கைகளையும் அடுக்கி கொண்டு வந்து நாம் நமது ஆகிய சக்கரம், அது ஒரு குறுகிய பாதை, கதவு என்று சொல்லலாம். நமது சஹஸ்ராரத்துக்கு நாம் நுழையும் கதவு. ஸோ சஹஸ்ராரம் என்பது ஒரு அமைதியான நிசப்தமான அந்த பிரபஞ்சத்தினுடைய அமைதியோடு நாம் ஒன்றாகும் அந்த நிலை. அந்த நிலைக்கு நாம் செல்வதற்கு நாம் ஆகிய சக்கரத்தை கடக்க வேண்டும். அந்த தியான நிலை, ஆத்ம நிலைக்கு நாம் செல்வதற்கு அங்கு எண்ணங்கள் இல்லை, நமது மமகாரம் அகங்காரத்தால் வரும் எண்ணங்கள் இல்லை, பிரச்சனைகள் இல்லை, கவலைகள் இல்லை. நாம் எங்கிருந்து வந்தோமோ அந்த தெய்வீகத்தை இடம் நாம் நம்மை முழுமையாக வெளிப்படுத்தும் ஒரு நிலை.
ஸோ இந்த ஓம் ஹம் ஷம் நாம் 2 தடவை சொல்லுவோம். ஹம் ஷம் நான் ஒரு தூய ஆத்மா. நான் மன்னிக்கின்றேன். ஹம் ஷம் நான் ஒரு தூய ஆத்மா. நான் அனைவரையும் மன்னிக்கின்றேன், என்னையும் மன்னிக்கின்றேன். நமது ஆக்யா சக்கரத்தை வளம்படுத்த பல அவதாரங்கள் நமக்கு பல வழிகளை காட்டியிருக்கின்றார்கள். நமது அகங்காரத்தில் இருந்து நம்மை பாதுகாப்பவர் ஸ்ரீ சித்தார்த்த கௌதம புத்தா. அவர் தந்த எளிய 3 மந்திரங்கள், அதை நாம் இப்பொழுது சொல்லுவோம். தம்மம் ஷரணம் கச்சாமி. நான் என் நட்பண்புகளுக்கு சரணடைகின்றேன். தம்மம் ஷரணம் கச்சாமி. நான் என் நட்பண்புகளுக்கு சரணடைகின்றேன். புத்தம் ஷரணம் கச்சாமி. நான் என் ஞானத்துக்கு சரணடைகின்றேன். புத்தம் ஷரணம் கச்சாமி. நான் என் ஞானத்துக்கு சரணடைகின்றேன். சங்கம் சரணம் கச்சாமி. நான் கூட்டமைப்புக்கு, முழுமைக்கு, பரம்பொருளுக்கு சரணடைகின்றேன். சங்கம் சரணம் கச்சாமி. நான் கூட்டமைப்புக்கு, அதாவது ஆத்ம விழிப்புணர்வு பெற்ற அனைத்து ஆத்மாக்கள், அவதாரங்கள், இதுவே கூட்டமைப்பு மற்றும் முழுமைக்கு, பரம்பொருளுக்கு சரணடைகின்றேன். அடுத்தது எமது ஆக்யா சக்கரத்தை மேலும் பலப்படுத்த ஸ்ரீ இயேசு பிரான், இயேசு கிறிஸ்து அவர்களால் தரப்பட்ட பிரார்த்தனை, அதையும் நாம் சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கும் எங்கள் தந்தையே, தங்கள் நாமம் பரிசுத்தப்படுவதாக. விண்ணுலகில் இருக்கும், அதாவது இந்த பிரபஞ்சம் முழுவதும் நிறைந்திருக்கும் இந்த தெய்வீகம் எமது தாயும் தந்தையுமாகும். அவர்களுடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக.
எவ்வாறு பரிசுத்தம் அடைய முடியும்? ஒரு பெற்றோர் குழந்தையின் நன்னடத்தை பெற்றோருக்கு மதிப்பை தருகின்றது. அதுபோல் நாம் தூய்மை அடையும் போது அவர்களுடைய நாமம் பரிசுத்தம் அடைகின்றது. அவர்களின் நாமத்துக்கு நாம் பெருமை சேர்க்கின்றோம். தங்கள் ராஜ்யம் வருவதாக, விண்ணுலகில் நிறைவேறுவது போல் பூமியிலும் தங்கள் சித்தம் நிறைவேறுவதாக. கடவுளின் சித்தமே இங்கு நிறைவேறும். தெய்வீகமே அனைத்தையும் செய்கின்றது, நாம் ஒன்றும் செய்வதில்லை. எங்களுக்கு இன்று அருளுங்கள், எங்களுடைய அன்றாட தேவைகளை பூர்த்தி செய்யுங்கள். தெய்வீகமே எம்மை முழுமையாக கவனித்துக் கொள்கின்றது. எமது கண்ணியம் தெய்வீகமாக எம்மை முழுமையாக கவனித்துக் கொள்கின்றது. எங்கள் எல்லை மீறுதல்களை மன்னியுங்கள், நாங்கள் பிறரின் எல்லை மீறுதல்களை மன்னிப்பது போல். நாங்கள் சலனங்களுக்கு ஆளாகாமல் இருக்கவும் தீய சக்திகளில் இருந்தும் எம்மை மீட்டுக் கொள்ளுங்கள். தங்களுடையதே ராஜ்யமும் சக்தியும் கீர்த்தியும் என்றென்றும். ஆமென். மற்றும் நமக்கு தெரியும், முகம்மது நபி நாயகம் அவரும் ஒரு அவதாரம், ஆதி குருக்களில் ஒருவர், மனித குலத்தை ஆன்மீக பாதையில் நல்வழியில் எடுத்து செல்ல அவதரித்தவர். அவரும் ஒரு மந்திரம் நமக்கு தந்திருக்கின்றார், மிக எளிமையான மந்திரம், அல்லாஹு அக்பர். அதாவது இந்த தெய்வீகமே இந்த உலகில் மேன்மையானது. இதை நாம் 16 முறை சொல்லலாம். இது விஷூதி சக்கரத்தை வளம்படுத்துகின்றது. அது ஆகிய சக்கரத்துக்கு உதவுகின்றது. விஷூதி சக்கரம் வளமடையும் போது எமது சாட்சி பாவநிலை அதிகரிக்கின்றது. அல்லாஹு அக்பர், தெய்வீகமே உயர்ந்தது எனும்போது நாம் சாட்சி நிலைக்கு செல்கின்றோம். நாம் ஒரு துளி, அதன் ஒரு அங்கம். இப்பொழுது எமது 2 ஆள்காட்டி விரல்களையும் நமது காதுக்குள் வைப்போம். வைத்து நாம் அண்ணாந்து பார்க்கும்போது நமது விஷூதி சக்கரம் ஆகாய தத்துவத்தோடு இணையக்கூடியதாக இருக்கிறது. ஏனென்றால் விஷூதி சக்கரத்தின் தத்துவம் ஆகாய தத்துவம். இப்பொழுது 16 முறை நாம் சொல்லுவோம் அல்லாஹு அக்பர். நாம் ஆறுதலாக நேரம் எடுத்து கவனத்தோடு சொல்லுவோம். அல்லாஹு அக்பர், 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 அல்லாஹு
Akbar. Allahu Akbar. Allahu Akbar. Allahu Akbar. Allahu Akbar. Allahu Akbar. Allahu Akbar. கைகளை நாம் மடிக்கு கொண்டு வருவோம். இப்பொழுது நாம் ஸ்ரீ மாதாஜியின் ஒரு சிறிய அருள் உரையை நாம் கேட்போம். மீண்டும் கவனம் தலைவிச்சிக்குழியில் இருந்து கொண்டு நாம் கவனிப்போம். So, it's, in the name of God, ridiculous things better, ridiculous things better. So he just thought better not talk about God. The first step is self-realization. He was a great Saj Yogi, I must say. Because he said, nothing doing, don't talk about God or anything. First you get your realization. That was the first condition. Establish it. Unless and until you have established your realization, nothing doing. So he just started his own method of propagating Buddha's knowledge, or you can Buddhism as they call it. Of course it became Ism later on. So all that he started with the idea that people should first become Buddha. Buddha means realize. Buddha is to know. So Buddha means the person who has known, means the one who is a realizer. So what he says, Buddham Sharanam Gacchami. I surrender. Sharanam means I surrender to the Buddhas. Means to all the Saj Yogis. You are all Buddhas. Because you know. When you know, you are the Buddha. When that purity comes, you see, in our temperament, that we do everything without any desire, we have got rid of our ego. The Buddha is awakening in us. And that's what is the importance of Buddha. That he settled down himself in a place which is the most difficult place. That is on the left side of your head, you see. Sometimes I have seen it projects here up to this part, in some people. They get such a terrible pain, pulling it out from there. Can't imagine. So this horrible point, which is so funny, sometimes it can blow up like that, you see. Sometimes it can pierce through. It's a horrible one, which all of you have developed quite a lot, you see. And it takes its forms in different ways and methods. For that, we have to say, Buddham Sharanam Gacchami. Means we surrender ourselves to Buddha. Then what does he say? The second one is very good. Sangham Sharanam Gacchami. I surrender myself to collectivity. Sangham. Sangha is the collectivity. I surrender myself to collectivity. Ego goes down. First of all, Buddha, who is sitting, who is the deity, which is the enlightenment, you say, I surrender myself to Buddha. Secondly, you say, I surrender myself to collectivity. Egoistical people cannot surrender. So, I surrender myself to collectivity. So, we say, Sangham Sharanam Gacchami. It is to Virat. Virat. It is the third one. Buddham Sharanam Gacchami, Sangham Sharanam Gacchami. The third one, Dhammam Sharanam Gacchami. Dhammam Sharanam Gacchami. Dhamma means the religion, the balance. I surrender myself to religion, which is essence of
Or you can put it the other way down, that Buddham Sharanam Gacchami, Dhammam Sharanam Gacchami, Sangham Sharanam Gacchami. That's all. If you have achieved it, then we can talk of God, not before. So these three things are to be achieved. We would put it in a Sahaja Yoga way like this. First of all, Dhammam Sharanam Gacchami. I surrender myself to my virtues. All desires can be surrendered to your virtue. Is it virtuous to do like this? You can. If you are brought up that way, you will just not do it. You will have no desires to do something that is not virtuous and righteous. You will just not do it. So, Dhammam Sharanam Gacchami. Then you should say Buddham Sharanam Gacchami, means I surrender myself to my enlightenment. This is the second state when you are ascended. Surrender myself to the enlightenment that I have got, to my spirit. It is the spirit who is going to guide. No more my physical, mental, emotional, nonsensical temptations. But what is the spirit? And thirdly, Sangham Sharanam Gacchami, to the collective, to the whole, to the Virat. This is the way we have to work it out. So ultimately reach the same point. That let me start it from myself. From myself to others, not from others. It's like treating the tree from outside, not from the roots. But Sahaja Yoga treats you from the roots. First you get your realization, alright? Then you learn how to surrender yourself to your dharma. Then you become collectively conscious. Collectivity is a temperament, is a sense of enjoyment that you get in the collective living. Unless and until you have that, you are not achieved. So Buddha has played a very great role in our lives, and he is a very big, powerful force within us. I am very happy that Buddha Jayanti has fallen here in England, because as we say, the England is the heart of the universe. It doesn't matter if I say here, is there anybody Arab here? I don't want to see any Arab people sitting here. Alright. And if it is the heart, whatever you do here will circulate in the whole universe. So if you can conquer your ego here, we can even conquer the ego of Mr. Reagan and these Russians. We can manage that. But first start it here. It has to reverse back. You see, now they have to learn from you and you don't learn from them. When it will work out, you'll be amazed. Ego is the only problem I always face, reaching their hearts. If ego is removed, everything will be alright. So for us, the great mantra is Buddham Sharanam Gacchami. These three mantras you must say every day, I think, to get rid of this horrible ego. நமது கவனத்தை சஹஸ்ராரத்தில் வைத்து சிறிது நேரம் தியானிப்போம்.
Lord's Prayer. Our Father, who art in heaven, hallowed be thy name. Thy kingdom come, thy will be done, on earth as it is in heaven. Give us this day our daily bread, and forgive us our trespasses, as we forgive those who trespass against us. And lead us not into temptation, but deliver us from evil. For thine is the kingdom, the power, and the glory, forever and ever. Amen. இப்பொழுது நாம் ஆரம்பத்தில் கேட்ட ஒரு பாடல், அதை நாம் கேட்டு இன்றைய தியானத்தை முடித்துக் கொள்வோம். slow. माऊलीने
இப்பொழுது எமது குண்டலினி அன்னை எழுப்பி கவசமிட்டு இன்றைய தியானத்தை நாம் முடித்துக்கொள்வோம். முதலாவது தடவை இரண்டாவது தடவை மூன்றாவது தடவை இப்பொழுது கவசம், மூலாதாரம், சுவாதிஷ்டானம், நாபி, பவசாகரம், இருதயம், விஷுதி, ஆக்யா, சஹஸ்ரார. இரு கைகளையும் கூப்பி வணங்கி தம்மம் சரணம் கச்சாமி, புத்தம் சரணம் கச்சாமி, சங்கம் சரணம் கச்சாமி. இன்றைய தியானத்தை நாம் முடித்துக் கொள்ளலாம். நீங்கள் அன்மியூட் பண்ணி கதைக்கலாம்.